மே 1 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனந்த் நினைச்ச மாதிரியே அபிராமி கம்பெனிக்கு வந்து கார்த்திக் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறத நின்று பார்த்து ரொம்பவே மனசு உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை எப்படியெல்லாம் இந்த கம்பெனிக்கு ராஜா மாதிரி வருவான், இன்னைக்கு இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா மிஷினையும் தொடச்சி அதில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கிறான், இவனை இந்த நிலைமைக்கு பார்க்கறதுக்காகவா நான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அம்மா கார்த்திகை இந்த கம்பெனியில் இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்த். மிஷினை தொடச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கார்த்திக்குடைய கையில் சின்னதாக ஒரு கீறல் விழுந்து பிளட் வந்துடுது. வலி தாங்க முடியாமா ஐயோ அம்மா அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து கத்தியாடுறாங்க. உடனே அபிராமி அங்கேருந்து ஓடி வர்றாங்க. என்னாச்சுப்பா கார்த்தி, அடிபட்டுருச்சா கையில், ஐயோ ரத்தம் வருதே அப்படின்னு பதறி போகிறாங்க. அவங்களுடைய புடவையில் இருக்கிற ஒரு துணியை கிழிச்சு அந்த துணியை வந்து கார்த்திக்குடைய கையில் கட்டி விடுறாங்க. அம்மா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா கார்த்தி, இந்த போட்டியெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, நீ எப்படியெல்லாம் வளர்ந்த பையன், எப்படியெல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற, இன்னைக்கு உன்னோட நிலைமை இந்த நிலைமைக்கு ஆளாக நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், இந்த போட்டியெல்லாம் வேண்டாம், பேசாமல் நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துருப்பா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இவ்வளோ நாள் போயிருச்சு, இன்னும் 28 நாள் தானே, கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக போயிடும், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் சொன்ன மாதிரியே 1 மாதம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் நான் வருவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா கார்த்தி, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, நீ கஷ்டப்படுறத என்னால் தாங்க முடியலை, பெத்த வயிறு எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, கண்டிப்பாக என்னால் இதை தாங்கிக்க முடியாத கார்த்தி, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த போட்டியை 30 நாளைக்கு நான் முடிக்காமல் நான் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு கார்த்திக் வந்து உறுதியாக சொல்லிடுறாங்க. கார்த்திக்குடைய இந்த முடிவை கேட்ட உடனே ஆனந்துக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இந்த கார்த்தி இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தும் அம்மா வந்து கூப்பிட்டு கூட அம்மாவையே எதிர்த்து பேசி அனுப்பி வச்சுட்டான், இவனை கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அருண் வந்துட்டு, என்ன இது எல்லாமே உன்னோட வேலை தானே, கார்த்திக் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறத நீ அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு வீடியோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கிற அப்படிதானே, அம்மாவுடைய மனசு தாங்காமல் கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இது என்னோட பிளான் தான், அதுக்கு என்ன, இந்த கார்த்திக் எப்படியாவது இந்த போட்டியில் தோற்று போகணும், அந்த சொத்து எல்லாமே எனக்கு வரணும், அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆனந்த் வந்து சொல்கிறாங்க. எத்தனை டைம் கார்த்திகிட்ட அசிங்கப்பட்டாலும் நீ திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு அருண் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரியா அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா 2 பேருமே ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ஆனந்த், என்ன அவங்க அம்மா வந்தாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு ரியா கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டாக வந்து கார்த்திகை எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க, ஆனால் அந்த கார்த்தி நான் போட்டியை முடிக்காமல் வரப்போகிறதே கிடையாது, கண்டிப்பாக 30 நாளும் இந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரியாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இந்த கார்த்தி எவ்வளோ பதிலடி கொடுத்தாலும் திரும்ப அதை நமக்கே அடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு ரியா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ம ஐஸ்வர்யாட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கார்த்திக் தான், அத்தை போய் கூப்பிட்டு கூட அந்த கார்த்திக் வர முடியாதுன்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த கார்த்தி பயங்கரமான ஆள், எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் அவன் நினச்சதை சாதிக்காமல் விட மாட்டான் அப்படின்னு ஐஸ்வர்யா ரியா 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க.